நான் தான் இங்கே இருக்கேன்லப்பா, கூப்பிட்டுருக்கலாம்ல. டாக்டர் உன்னை கூப்பிடட்டுமாப்பா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. மாமா அப்பாவுக்கு இன்னொரு வாட்டி இருமல் வந்தா மறக்காம டாக்டர் கூப்பிட்டுரு. மாமா நான் பார்த்துக்கிறேன். தாத்தா ரைம்ஸ் பாடட்டுமா? பில்லி பாய் ப்ளூ come blow our heart, sheep is in the meadow, cows in the court. வினய், 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 வினய். மேல ஏதோ சத்தம் கேக்குது, என்னன்னு போய் பாரு. அப்பாவுக்கு வேற வேலை இல்லை, இப்ப பாரு நோய் நோயின்ட்டு. நீங்க போய் பாருங்க. அதான் ஆபீஸ் ஒரு பாத்துக்கிட்டு இருக்கலாம், மேல போய் பாரு. நீ தாத்தா என்னாச்சு? சீரியல்ல கூட நிம்மதியா பார்க்க. ஐயா, சின்னதாக ஏன் அடிபட்டிருக்கு, ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை. வலிக்கு வந்து பெயின் கில்லர் கொடுத்துருக்கேன். நீங்கள் தனியாக எந்திரிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க, வீட்டுக்கு உங்களை கூப்பிட்டு எந்திரிங்க. மார்னிங்கும் ஈவினிங்கும் பெயின் கில்லர் கொடுத்துருக்கேன். அது மட்டும். ஹலோ சார், ஆர்டிஜிஎஸ் செக் பண்ணிட்டு என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல என்ன மேடம், பார்த்துட்டு வேணா சொல்லுங்க. மேடம், பாப்பா, தாத்தாவை நீங்களாவது நல்லா பார்த்துக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டு கால் பண்ணுங்க. ஓகே, சரி வரேங்க ஐயா, உடம்பு பார்த்துக்கோங்க. யூரின் கீழே இருக்கக்கூட தெரியாதா? எதனா எங்களை கூப்பிட வேண்டியதானே? வயசாயிடுச்சுலப்பா. ஆனா உனானே இதே சொல்றது. சாய், யூரின்லாம் மேலே பட்டா இன்ஃபெக்ஷன் ஆயிரும். சுத்தமாக இருக்கணும். மேலே கீழே போகிறப்ப கவனமாக இருக்கணும். சரியா? அம்மா கிட்ட சொல்லாமல் இனிமேல் இந்த ரூமுக்கு வரக்கூடாது. ம். ஹோம்ஒர்க் பண்ணாமல் ஏன் இங்கே வந்த? அம்மா பால். ரொம்ப வலிக்குதா தாத்தா? இல்லடா தங்கம். அப்புறம் ஏன் அழறீங்க? அழாதீங்க தங்கம், நாளைக்கு நீ பெரியவளாயிடுவ. உங்க அப்பா அம்மா என்ன மாதிரி வயசாயிடுவாங்க. நீயாவது அவங்கள நல்லபடியா பாத்துக்கம்மா. யாழினி,
மங்கலான விழிகளோடும் மந்தமான செவிகளோடும் பிள்ளைகளின் உதவிகளை பெரியதாக நம்பும்போதும் உணவுகளையும் தனிமை உணர்வுகளையும் ஜீரணிக்கத் தெரியாத இந்த ஜீவன்கள் எல்லாம் கேள்விக்குறிகளாய் மாற்றப்படுகிறார்கள், கேலிக்குரியவர்களாய் தூற்றப்படுகிறார்கள். உங்களை தாங்கி பிடித்திருந்த தாய் தகப்பன்களின் மனதில் ஏங்கி கிடப்பவை என்னென்ன தெரியுமா? நெருடல்கள் நீக்கும் நெற்றிமுடி வருடல்கள், உச்சிமுடி கோதுகின்ற உள்ளங்கை தீண்டல்கள், கைப்பிடித்து கூட்டிப் போகும் கருணையுள்ள கரிசனங்கள், கம்பளி போர்த்தலின் கதகதப்பான தருணங்கள், அதிரா பேச்சுக்களின் ஆனந்த நிமிடங்கள், பேர குழந்தைகளோடு பெருமை மிகு நேரங்கள் அத்தனையும் அடைந்துவிட்டால் கூண்களின் கோணம் குறைந்துவிடும், மனித வாழ்க்கையில் யாவும் நிறைந்துவிடும். உயிர் தந்த நம் உறவுகளுக்கு கூடுதலாக நேரம் கொடுப்போம், கூடவே நம் நேசம் கொடுப்போம். நன்றி.